நம்ம இந்தியாவுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் கட்கர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மக்களாகிய உங்களுக்காக நான் பெட்ரோல் பிரைஸ 15 ரூபாய்க்கு கொண்டு வரேன்னு சொன்னாரு. நான் இதை இப்ப ஏன் சொல்றேன்றத கடைசியில சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நிதின் கட்கருடைய சன் நிக்கில் கட்கர் சியான் ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஓனரா இருக்காரு. சோ இந்த கம்பெனில என்ன பண்றாங்கன்னா பெட்ரோல்ல மிக்ஸ் பண்ணக்கூடிய எத்தனால தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோஸ் ரெகுலரா ஃபாலோ பண்றது உங்களுக்கே தெரியும். நம்ம ப்ரோ நியூஸ்ல இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்போம். பெட்ரோல் வந்து எத்தனால் மிக்ஸ் பண்றாங்க, E20 மிக்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த E20 பர்ச்சேஸ் பண்றது இந்த கம்பெனில இருந்தா. சோ இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. சோ இந்த சியான் ஆக்ரோவுடைய மார்க்கெட் வேல்யூ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 17 crores இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் அந்த கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ 500 crores தாண்டி இருக்கு. இது எப்படி நடந்துச்சுன்னா நிதின் கட்கர் பெட்ரோலியம்ல கண்டிப்பா E20 மிக்ஸ் பண்ணியே ஆகணும், அப்பதான் பெட்ரோல் பிரைஸ் நம்மளால குறைக்க முடியும்ன்ற எடுத்த டெசிஷனால மட்டும்தான் அவங்களுடைய பையன் கம்பெனி இந்த அளவுக்கு ரெவன்யூ எடுத்திருக்கு. ஆனா இதுல என்ன சோகமான விஷயம்னா நம்ம இந்தியால மேனுஃபேக்சர் பண்ற மேக்ஸிமம் ஆஃப் த வெஹிக்கல்ல பாத்தீங்கன்னா E20 சப்போர்ட் ஆகாது. இதனால இன்ஜின் பாதிப்படையும். சோ இன்சூரன்ஸும் இதுல கவர் ஆகாது. அவருக்கு வண்டி சேதரானாலும் பிரச்சனை இல்ல, அதுக்காக இன்சூரன்ஸ் கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்ல, அவருக்கு அவரோட